வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு பாலக்கீரையை வச்சு பாலக் பர்ஃபி செய்ய போகிறோங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சினா வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பாலக்கீரையை வச்சு ஒரு பாலக் பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு கட்டு கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிளான்ச் பண்ணுறது எப்படின்ற வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நம்ம செய்ய போகிற பர்ஃபிக்கு ஒரு கட்டு அளவுக்கு போதுமாக இருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். அந்த தண்ணி ஐஸ் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ் வாட்டர் சேர்க்குறப்போ கலர் மாறாது, நல்லா க்ரீனிஷாக வரும். அதனால தான் ஐஸ் வாட்டர் சேர்க்க சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்ட்டு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மில்க் பவுடர் எடுத்துருக்கோம் 1 கிலோ அளவுக்கு. நீங்கள் எந்த பிராண்டாச்சும் எடுத்துக்கோங்க. இந்த 1 கிலோ மில்க் பவுடர் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். அதுக்காக நம்ம 700 கிராம் ஆயில் எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நெய் சேர்த்துக்கோங்க. சேம் நம்ம எடுத்துருக்கிற ஆயிலோட மெஜர்மெண்ட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம், கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். இதை உங்களுக்கு இந்த பர்ஃபி நல்லா ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னாக்கா 900 கிராம் மில்க் பவுடர் போட்டு 100 கிராம் மைதா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி 1 கிலோ மில்க் பவுடரை போட்டு செய்யுங்க, நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். 1 கிலோ 700 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்வீட் செய்ய போயிடலாம் வாங்க. நம்ம ஸ்வீட் செய்கிற கடாய் கண்டிப்பாக அடி கனமாக இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை இதில் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1/2 லிட்டர் தண்ணி. முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை இதில் சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். தண்ணியோட அளவு அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடும் திக்காகிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம மொத்தமாக இதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த சுகர் முழுசாக கரைஞ்சி நல்லா சுகர் சிரப் திக்காகி வரட்டும். அது வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம எந்த கலரும் சேர்க்க போகிறதில்ல. பார்க்கும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா கலர் கொடுத்துருக்குன்னுட்டு. இந்த மாதிரி கலர் வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி பிளான்ச் பண்ணி அரைச்சி சேர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலராக வருங்க. நீங்கள் டைரெக்டாக அரைச்சி போட்டிங்கன்னா கருப்பு கலரில் மாறிடும். ஸோ அதனால் எப்படி பாலக்கீரையை பிளான்ச் பண்ணுறன்ற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த கீரையை பிளான்ச் பண்ணி போட்டிருக்கிறதுனால பச்சை வாசனைலாம் வராதுங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் திக்காய வரட்டும். அது எந்த அளவுக்குன்றதை நான் காமிக்கிறேன். அந்த பதத்தை பார்த்து நீங்கள் செய்யுங்க, பர்ஃபெக்டாக வரும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நம்ம செஞ்சுருக்கோம் பர்ஃபி ஐட்டம்ஸு, பட் அதில் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்வீட்டு, இல்லைன்னா நல்லா சாஃப்டாக போயிடுச்சு, எடுக்கவே முடியல, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான டிப்ஸும் கடைசியில் கிடைக்கும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அது எந்த மாதிரி செய்யணுன்றதை. அதை பார்த்து செய்கிறப்போ உங்களுக்கு கரெக்டான பதத்தில் அந்த ஸ்வீட் ரெடியாகி வருங்க. இப்போது சுகர் நல்லா திக்காகி வந்துருச்சு, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம தொட்டு பார்த்துடலாம், சுகர்லாம் கரைஞ்சிருக்கு. கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதி வந்திருக்கு, கரெக்டாக திக்காய் வந்துருச்சு. அதாவது ஒரு 2 கம்பி பாத அளவுக்கு வந்துருச்சுங்க. இந்த கடாயை சுற்றி அந்த சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் திக்காய் வந்துட்டுருக்கு. அதை அப்படியே விட்டோம்னா அது அப்படியே கெட்டி ஆகிட்டு அந்த சுகர் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றப்போ அங்கங்கே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சோம்னா அந்த சுகர் மெல்ட் ஆகி இந்த சுகர் சிரப்போட மிக்ஸ் ஆகிடும். மொத்தமாக இதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருந்தோம். இப்போ ஒரு 50 ml தண்ணி எடுத்து இந்த மாதிரி தெளிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணவே கூடாது, அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொதி வர விடலாம். ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் மில்க் பவுடர் சேர்த்துக்கணும். அதாவது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அந்த மில்க் பவுடர் இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த சுகர் சிரப்போட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது. ஒரு 3 கம்பி பாத அளவுக்கு வந்திருக்கு, நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மில்க் பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க. முழுசாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிண்டினாவே ரெடி ஆகிடும். இது கரைச்சி வச்ச மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, திக்காய் வந்துட்டுருக்கு பாருங்கள். சிம்மிலே வச்சுட்டு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சூப்பராக ரெடியாக வந்துருச்சுங்க இது பாலக் பர்ஃபி. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கடாயை சுற்றி ஏற்றி விட்டுடலாம். அது லைட்டாக சூடு ஆறி வரட்டும். அதாவது மிதமான சூடு வர்றப்போ பர்ஃபி தட்டணும்.
நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இல்லையா பர்ஃபி ஏன் ஆட் ஆகுதுன்னுட்டு. நீங்கள் இந்த சூட்லேயே எடுத்து தட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்ஃபி ஆட் ஆகிடுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கடாயில் ஏற்றி விட்டு மிதமான சூடு வர்றப்போ அந்த பர்ஃபி சீனில் போட்டு தட்டுறப்போ அந்த பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு செய்யுங்க, ரொம்பவே நல்லா செய்வீங்க நீங்களும். அடுத்ததாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். அது எந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்குன்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி திக்காய் வரட்டும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபி தட்டினா நல்லா சாஃப்டான பர்ஃபியாக வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பர்ஃபி தட்டுற பதம் வந்துருச்சு. அது எப்படி செக் பண்ணலான்னா, நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ கைக்கு சூடும் அதிகமாக இல்லை, மிதமான சூடு இருக்குது. ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பர்ஃபி தட்டுற ட்ரையில் நெய் பூச்சி வச்சுருக்கோம். அந்த ட்ரையோட சைஸ் வந்து 1.25 அடிக்கு 2 அடிங்க, ஹைட்டு வந்து 1/2 இன்ச் ஹைட்டுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரையில் எடுத்து போட்டுக்கலாம். முழுசாக எடுத்து போட்டுட்டு பர்ஃபி தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம செஞ்சுருக்கிற அளவு வந்து இந்த ட்ரைக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அப்படியே தட்ட ஆரம்பிக்கலாம். எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகட்டும் இந்த ட்ரை முழுசாக. தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோலர் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். எல்லாம் சப்பாத்தி கட்டு இருந்தால் அதை வச்சு ரோல் பண்ணிக்கலாம் மேலே ஃபினிஷிங்காக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிதமான சூட்டில் இந்த பர்ஃபி தட்டினா மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். நீங்கள் சூடாக தட்டிட்டீங்களன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிடுங்க. கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம், பட் இது வந்து கமெண்ட்டில் முழுசாக சொல்ல முடியாதுங்க, நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. இது இப்படியே ஒரு 4 மணி நேரம் ஆறி வரட்டும், அதுக்கப்புறம் கட் பண்ணலாங்க. இந்த பாலக் பர்ஃபி 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஆறி வந்திருக்கு. லைட்டாக கலரும் டல்லாக இருக்குது பாருங்கள், ஏன்னா ஆறினதுக்கப்புறம் டல் ஆகிடும் கொஞ்சம் கலர் இது. இப்போ கட் பண்ண போயிடலாம். உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், ஸ்கேல் எல்லாம் இந்த மாதிரி ஒரு குடுப்பி வச்சு கூட நம்ம கட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இது கூட. ஸ்ட்ரைட் லைனாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் பீஸ் வேணுமோ உங்களுக்கு தேவையான சைஸில் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி 170 பீஸ் கட் பண்ண போகிறோம். இதை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எவ்வளோ பீசஸ் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. இதேவே நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணலாம். அந்த மாதிரி கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பீசஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஒவ்வொரு பர்ஃபியும் பார்க்குறப்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபினிஷிங் வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செய்யணுங்க. பாருங்கள் பார்க்கும் போதே அழகாக இருக்குது, சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரையில் அடிக்கிட்டு சேல் பண்ணுறீங்களா சாப்பிட்றீங்களா அது உங்களோட விருப்பமே. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த பாலக் பர்ஃபி ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் பெங்களூர் தமிழன். பாய்.